ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆ நான் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த அல்லி செடிய பத்தி போட்டிருக்கேன். அதில செடிகளுக்கும் உயிர் உண்டு அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கு அது எப்படின்னு என்னன்னு நீங்க யோசிக்கலாம். என்னன்னா எனக்கு கூட அத பத்தி ரொம்ப நுணுக்கமாலாம் சொல்ல அ வ வராது. ஆனா எனக்கு அனுபவம் இருக்கு அதுல. அது எப்படிங்க அப்படின்னா எனக்கு அதுக்கு பதில் இல்ல. அவ்வளோ டீட்டெயில்டா எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த உணர்வ நான் உணர்ந்திருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்காக சொல்றேன். என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5, 6 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அ ஒரு செம்பருத்தி செடி ஒண்ணு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். அந்த செம்பருத்தி செடியில அந்த கடைக்காரர் சொன்னாரு, வெள்ள செம்பருத்தி பூக்குங்க. நல்ல பெரிய அந்த டபுள் அடுக்குன்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதனால இவ்ளோ பெருசு பூக்கும் அது. அது மாதிரி பூக்குங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதில மொட்டு ஒண்ணுமே இல்ல. ஆனா அது பூக்கும்னாரு. ஆனா அது நார்மல் நம்ம அ செ சிகப்பு செம்பருத்திய விட டிஃப்ரெண்ட்டான இலைகளா இருந்தது. ஆனா ரெகுலரா வாங்குற கடை தான். சரின்னு சொல்லிட்டு சரி அவர் சொல்றாருன்ற ஒரு நம்பிக்கையின் பேர்ல அத வாங்கிட்டு வந்துட்டேன். ஆச்சு 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. நான் கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப கேர் எடுத்து கவனிப்பேன். அ பார்த்துட்டே தான் இருக்கேன். ஆனா செடி வளருது. அ இலையெல்லாம் விடுது, செடி வளருது. ஆனா பூ வரல. மொட்டு எடுக்கல, பூ எடுக்கல. ஆனா நல்லா வளர்ந்த செடி தான். என்னன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் போயிட்டு நான் டெய்லி போய் உட்காந்து பக்கத்துல உட்காந்து அதுங்களுக்கு சேர் போட்டு, ஸ்டூல் போட்டு உட்காந்து இந்த செடி என்னது இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். தொட்டி இவ்வளோ ஹைட் இருக்கும். தொட்டி வச்சிருப்போம். அது இன்னும் கொஞ்சம் ஹைட் இருக்கும். அதனால செடியில உட்காந்து நான் உட்காந்து அதுங்களுக்கெல்லாம் மண்ண கிளறி விட்டு டெய்லி எல்லா செடிகள் குழந்தைங்கள பார்க்குற மாரி தான் அத பார்க்கணும். அங்க அப்படிங்கிறது என்னோட நோக்கம். 2வது எனக்கு அது இன்ட்ரஸ்டடு. அதனால அத நான் பண்ணுவேன். அது மாரி போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ ஒரு நாள் நான் இந்த மாரி சொன்னேன். "ஏப்பா ஏதோ நீ பெருசா பூப்ப" அப்படின்னு கடைக்காரர் சொன்னாரு. இப்படியே சொன்னேன் நான் அதுகிட்ட. பேசிட்டு இருக்கேன் உட்காந்து தனியா. சொன்னாரு, "நீ என்னண்ண ஒரு மொட்டு எடுக்க மாட்டேங்கிற, ஒரு பூவும் பூக்க மாட்டேங்கிற, நீ என்ன கலர் பூன்னு கூட எனக்கு தெரியல. அம்மாவுக்காக ஒரு பூ பூத்து காமியேன்" அப்படின்னு சொன்னேன். "நீ காமிப்பல்ல அம்மாக்கு" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்கங்க. ஆ இத தான் நான் அனுபவம்னு சொன்னேன். டக்குனு ஒரு 1 வாரத்தில ஒரு பூவெடுத்து மொட்டை எடுத்து குட்டி குட்டியா அது வளர்ந்து, நல்லா இவ்வளோ பெரிய பூவா ஒரு 10, 15 நாள்ல ஒயிட் கலர் பூ இவ்வளோ பெருசு டபுள் அடுக்குன்னு சொல்லுவாங்க அத. அவ்வளோ பெருசு வளர்ந்ததுங்க. நான் போய் அது பக்கத்தில உட்காந்து, அம்மா சொன்னேன்னு, "உனக்கு அம்மாக்காக நீ பூக்கணும்னு பூத்துட்ட. ரொம்ப நன்றி. அம்மா உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அ வந்து நான் அதுக்கு நன்றி சொல்லிட்டு அத ஃபினிஷ் பண்ணேன். அத ஒரு விஷயத்த வச்சு தான் ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. இது நெறைய ஏதோ அதுங்களுக்கு ஏதோ சவுண்ட் இருக்கு. இந்த நம்ம சீனாங்கிறாங்கல்ல, அங்கலாம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அத நான் வீடியோல பார்த்துருக்கேன். எங்க பிள்ளைங்களும் சொல்லுவாங்க. ஆனாலும் எனக்கு அதில நம்பிக்கை இருக்கு. அதே மாரி இங்க இங்கேயே சொல்றேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு முருங்கை வச்சிருந்தேன். அது கிட்டத்தட்ட 4 குச்சி தான் இருக்கும். அத நான் இப்ப நல்லா பளிச்சுன்னு வெயில் அடிக்குது. உங்களுக்கு நான் அத ஃப்ரண்ட்ல காமிக்கிறேன். அந்த மரத்த மட்டும் பார்த்துக்கங்க. அது எவ்வளோ காய் காய்ச்சதுன்னு நான் உங்கள்ட்ட ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவன்னு நெனைக்கிறேன். அது இப்ப பாருங்க. இந்த ஃப்ரண்ட்ல தான் காமிக்கிறேன் நானு. அந்த செடிய பாருங்க. அதோட இது பாருங்க. இவ்வளோ தான் இருக்கும். அதோட கிளைகள இங்க பாருங்க லாங்ல காமிக்கிறேன். இவ்வளோ தான் இருக்கும் இது. இது எவ்வளோ காய்ச்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது இப்ப கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா அது காய்க்கும்போது இவ்வளோ பெருசு இல்ல. இந்த தொட்டியில தான் நான் வச்சிருக்கேன். எப்போ வச்சிருக்கேன். ஆனா நான் அது காய் எடுத்ததுன்னு சொன்னேனே, ஒரு 2 ட்ரிப் காய்ச்சதுங்க அது. 2 ட்ரிப் ஒரு ட்ரிப்புக்கு 50, 50 காய் காய்ச்சது. நான் எடுத்து போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேன். நீங்க பார்த்துருப்பீங்க. என்னோட இதில பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி நான் இதுகிட்டயும் போய் பேசினேன். நான் உன்ன கொண்டாந்து வச்சிருக்கேன். சும்மா இவ்வளோ நீட்டு குச்சி தான் வச்சேன். கிளை எடுத்தது. ஆனா கொஞ்சம் என்னன்னா, அவ்வளோ நீட்டு குச்சிங்கிறோம் நம்ம சும்மா மெல்லிஸ் குச்சியில வைக்கக்கூடாது. நல்லா விளைஞ்ச மரம் இருக்கு பார்த்தீங்களா? அதில நீங்க இவ்வளோ நீட்டு குச்சி வச்சோம்னா, அது விளைஞ்ச மரங்கிறதுனால அதில இருக்கிற ஹெல்த் பூ எடுக்கிற தன்மை அதுக்கு வந்துரும். அந்த மாரி தான் இது காய் வைப்பேன். அதுகிட்ட சொன்னேன், "நீ அம்மாவுக்கு காய்ச்சி காமிக்கணும். சரியா?" ஆக்சுவலி நான் அத கொண்டாந்து கீரை கிடைச்சா போதும் நமக்கு 4 குச்சி இருந்தா அப்படிதான் வச்சேன். ஆனா, ஒரு ட்ரிப்புக்கு அதில என்னங்க காய்க்க முடியும்?
ஒரு ட்ரிப்புக்கு 50 காய் காய்ச்சுது. எனக்கே ஆச்சரியம் தாங்கல. என்னோட இத எடுத்து தள்ளி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில தெரியும். ஜேகே உலகத்தில பாருங்க. அதில இருக்கு அது. அதனால வந்து இவங்ககிட்டயும் சொன்னேன் நான். இந்த மாரி நீ வந்து அம்மாவுக்காக காய்க்கணும். பூக்கணும், காய்க்கணும். அதே மாரியே வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள எப்படி இதுங்கிற ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு படிப்பறிவு கிடையாது. ஆனாலும் சொல்றேன். இதுக்கு இந்த உணர்வுகள் உண்டுங்கிறத சொல்றதுக்காகத்தான், இப்ப நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவ போட்டேன். இதுக்கு முன்னாடி அந்த அல்லிய பத்தி போட்டு, செடிகளுக்கும் உயிர் உண்டுன்ட்டு டைட்டில் குடுத்துருக்கேன். அத விலாவரியா சொல்லத்தான் உங்களுக்கு இத நான் பேசினேன். வணக்கம். அடுத்த வீடியோவுல பார்ப்போம். பாய்.